வணக்கம். போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இங்கே உலகில் மனிதநேயம் பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது. மனித நேயமின்றி மனித வாழ்வு சிறக்காது. அன்பு, பாசம், இரக்கம், கருணை, விட்டுக் கொடுக்கும் தன்மை போன்ற நற்பண்புகள் மட்டும் இல்லாது மனித இனம் கடந்த பிற உயிரினங்கள் மீது அன்பு காட்டப்படுதல் வேண்டும். அன்பின் வலிய உயிர்நிலை என்றார் வள்ளுவர். வாடிய பைகை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் வாழ்ந்த பூமியில் எவ்வுயிர்காயினும் இறங்குதல் வேண்டும் என்கிறது மணிமேகலை. பருந்தின் பசி தீர்வதற்காக தன் தசையை அறுத்து கொடுத்து சிறு புறாவின் உயிர் காத்தவன் வள்ளல் சிபி சக்கரவர்த்தி. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியையும் மலையில் நனைந்து குளிரில் நடுங்கிய மயிலை கண்டு தான் அணிந்திருந்த போர்வையை அடங்கில் போட்டிய பேதனையும் நெறிமக பூந்தாலை நீரினில் சேர்க்க அரிமகம் சான்றோர் கனி என்ற பழமொழி பாடல் வள்ளல்கள் பிற உயிரினங்கள் மீது காட்டிய அன்பை பற்றி பேசுகிறது. தோழியர்கள் வெண்மணலில் விளையாடி புன்னை விலை நட்டு அதை தன் தங்கை போல பாவித்து வளர்த்த கதையை விளையாடு ஆயமோது வெண்மணல் அழுத்தி மகந்தனம் துவண்ட கால்முலை அகைய நெய்ப்பை தீம்பால் பேகி நீதி வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நிலையாகும் என்று அன்னை கூறினள். புன்னையது நலனே என்ற நற்றினை பாடல் காட்டுகிறது. பாண்டிச்சேரியில் பாரதி வாழ்ந்த காலத்தில் ஒரு தடவை புயலடித்தது. எல்லோரும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். பாரதி தன் நண்பர்களோடு சென்று 2 கடந்த பறவைகளை சேகரித்து இடுகாட்டில் புதைத்தார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவன் அல்லவா பாரதி. இதே போன்ற ஒரு காட்சி கம்பராமாயணத்தில் இடம்பெறுகிறது. ராவணன் சீதையை தீண்டாமல் பர்ணசாலையோடு நிலத்தை தீண்டி எடுத்து விண்ணில் செல்கிறான். கலுகு அரசனான ஜடாயு ராவணனை தடுத்து போரிடுகிறான். ராவணன் வஜ்ராலால் சுவர்களை ஏற்க அதற்கு மேலும் போக முடியாமல் கீழே விழுகிறான் ஜடாயு. ராவணன் சீதையோடு இலங்கை செல்கிறான். சீதையை தேடி வந்த ராமனும் லக்ஷ்மணும் கலுகு அரசனை கண்ணீரோடு பார்க்கிறார்கள். ராமனின் மடியிலே ஜடாயு உயிர் பிரிகிறது. அதற்கு பிறகு ராமன் ஈமை திருகைக்கான விறகுகள் சந்தன கட்டைகளை குவித்து கற்பை பொருட்களை தீர்த்தமாக அமைத்து